வணக்கம் நண்பர்களே. காலையில நம்ம எந்திரிச்ச உடனே செய்யற வேலையில பல் வளர்க்குறதும் முக்கியமான ஒரு வேலை. டிஃப்ரெண்ட் பிராண்ட் டூத் பேஸ்ட்டை நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னெல்லாம் கலக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃப்ளூரைட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணா பற்கள் பளபளக்கும். ஆனா அதுவே அதிகமா கலந்துட்டா பற்களை அரிச்சிடும். எலும்பு நோய் ஏற்பட காரணமா அமைஞ்சிடுது. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாது. கிளிசரின் இது எண்ணெயிலிருந்து எடுக்கிறாங்க. இந்த கிளிசரின் நம்ம பற்கள் மீது ஒரு கோட்டிங்கை நாளடைவுல ஏற்படுத்தும். இது போக நிறைய கெமிக்கல்ஸ் வாசனைக்காகவும் நிறைய நுர வரதுக்காகவும் அட்ராக்டிவா பேஸ்ட கலராகவும் சேர்க்கிறாங்க. இந்த டூத் பேஸ்ட்லாம் நம்ம பற்களை சுத்தம் செய்யுதுன்னா அப்புறம் ஏன் ஊருக்கு ஊர் புதுசா பல் ஹாஸ்பிட்டல் வருது? ஏன் இவ்ளோ டென்டிஸ்ட் இருக்காங்க? இந்த பிராண்டட் டூத் பேஸ்ட் எல்லாம் பல்ல சுத்தம் செய்யல, நம்ம வாயை மணக்க வைக்குது, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வீட்லயே நம்ம குடும்பத்துக்கு ஈஸியா டூத் பவுடர் அதாவது பல் பொடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல்லிக்காய் பவுடர். பெரிய நெல்லிக்காயை நல்லா காய வச்சு மிக்சியில அரைச்சுக்கோங்க. நாட்டு மருந்து கடையில காஞ்சி நெல்லிக்காய் கிடைக்கும், இல்லைன்னா நெல்லிக்காய் பவுடர் வாங்கிக்கலாம். ரெண்டாவது வேப்பிலை பவுடர். வேப்பிலைய காய வச்சு பொடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேப்பம்பட்டையை கூட காய வச்சு பொடி பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வேப்பம்பட்டையை எடுத்திருக்கோம். இது கூட கிராம்பு, லவங்கப்பட்டை, பேக்கிங் சோடா, சமையல் கல்லுப்பு இதெல்லாம் ஒவ்வொன்றும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு மட்டும் 1/2 டீஸ்பூன் போதும். இது எல்லாமே சம அளவு. இது போக சுக்கு, மிளகு, ஏலக்காய், ஓமம், கற்பூரம் இதுல எது இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்னா நைஸ் பவுடரா அரைச்சுக்கணும். ட்ரை ஜார்ல அரைங்க. இது கெட்டு போகாது. ஒரு பிஞ்ச் கையில கொட்டி டூத் பிரஷை அதுல தொட்டு தேய்க்க உங்க குழந்தைங்களுக்கும் கத்து கொடுங்க. இந்த பல்பொடியோட நன்மைகள் என்னன்னு சொல்றேன், கேளுங்க. நெல்லிக்காய் பொடியில விட்டமின் சி இருக்கிறதுனால வாய்ப்புண் வராம பாத்துக்கலாம். வாய்ப்புண் வந்தவங்களுக்கும் சீக்கிரமா ஆறிடும். அடுத்து வேப்பிலை. இது வாயில நுண்ணுயிர்கள் அதாவது கெட்ட பாக்டீரியா வராம தடுக்கும். நெக்ஸ்ட் கிராம்பு, லவங்கப்பட்டை வாய் துர்நாற்றத்தை அகற்றும். இந்த லவங்கப்பட்டையோட டேஸ்டும் ஸ்மெல்லும் குழந்தைங்களை இந்த பொடியை யூஸ் பண்ண தூண்டும். பேக்கிங் சோடா பல்லுல இருக்க கரையை போக்கும். உப்பு பல்லுல இருக்க காயத்தை குணப்படுத்தும். 1 பிஞ்ச் போதும் ஒரு நாளைக்கு பல்லு வளர்க்க. இப்ப நம்ம அரைச்சிருக்க பல்பொடி பவுடர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணா 3 மாசம் வரும். ஃபேமிலிக்குன்னா 1 மாசம் வரும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்கிரிடியன்ஸ் கூட்டியோ இல்ல குறைச்சோ போட்டுக்கலாம். ஒரு 2 நாள் இந்த பல்பொடியை யூஸ் பண்ண பிடிக்காம தான் இருக்கும், அப்புறம் பழகிரும். இந்த பல்பொடியில பல் வளர்க்க பழகிட்டா வேற எந்த பொடியும் பேஸ்டும் பிடிக்காது. லைட்டா காரமா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா 2 to 3 நாளுக்குள்ள செட் ஆயிரும். இந்த பல்பொடிய பல்ல இருக்கவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பல்பொடியை செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.